ஹலோ, யாரு? ஏன்டா முளைச்சி 3 இலை விடல அவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணிட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்கீங்க. எவன் கண்டுபிடிக்க போறான்னு திமிரு தானே. அப்புறம் எதுக்கு நாங்களாம் யூனிஃபார்ம் போட்டுருக்கோம்? 10 நிமிஷத்துல போலீஸ் ஸ்டேஷன் வர. நான் தாங்க யஷ்வந்த். ஷார்ட்டாக சொல்லணும்னா யாஷ். பூர்வீகம் ராமேஸ்வரம். ஆனால் ஸ்டடீஸ்க்காக இங்கே நான் ரூம் எடுத்திருக்கேன். என் ஃபேமிலி இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணதே இல்லை. அதுக்கு ரீசன் இவங்க 2 பேரும் தான். நாங்கள் ஸ்கூல்லேருந்தே ஒரு ட்ரியோ கேங். இவங்க 2 பேரை பற்றி சொல்லணும்னா, ஒருத்தி பேர் லாவண்யாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டு, ஜாலி டைப்பு. எங்கள் அம்மாட்ட இருக்க கம்ஃபர்ட்டை நான் எப்பயுமே இவகிட்ட பார்த்துருக்கேன். இன்னொருத்தன் பேர் இனியங்க. இவன் அப்படியே அவளுக்கு ஆப்போசிட், இன்ட்ரோவர்ட்டு. ஆனால் அவங்க ஃபேமிலினா கொஞ்சம் பயப்படுவான். அவன் கம்ஃபர்ட் ஜோனே நாங்கள் தான். மற்றவங்கிட்டலாம் எப்பயும் உருன்னு தான் இருப்போம். இது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத அந்த ஒரு நாள். ஏன்டா இப்படி பயப்படுற? முதல்ல உள்ள வாங்க. நானே காலேஜ் வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஏன் நீங்க ரூமுக்கு வந்தீங்க? காலேஜ் போற மைண்ட் செட்டே இல்லடா. மனசுல ஏதோ உறுத்திட்டே இருந்துச்சு. அதான் ரூம் வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். எனக்கு ஒழுங்கா தூக்கமே வரல. போலீஸ் கால் பண்ணி மிரட்டுற மாதிரி கனவெல்லாம் வருது. எனக்கு கூட வர வழியில டிராஃபிக் போலீஸை பார்த்தா கூட கிரைம் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நம்ம லைஃப்ல இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே இல்லை. நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டோம்? ஆமா. இவங்க 3 பேரோட வைபே இது கிடையாதுங்க. நாம எல்லாரும் யாரோ ஒருத்தரோட கதையில தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அப்படி இவங்க 3 பேரும் பண்ண ஒரு பெரிய தப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எங்க யாஷை காணோம்? இதான் பாத்ரூம் போயிருக்கான், இரு வந்துருவான். சரி சரி, நீ என்ன பண்ற? போர் அடிக்குதா? அதான் யூடியூப் சேனல்ல தான் வீடியோ பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னடா பண்றீங்க? இங்க பாடுறா, இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக், ஷேர், கமெண்ட்லாம் வந்திருக்கு. இதே மாதிரி நம்மளும் ட்ரை நம்மளும் பண்ணலாமா? சும்மா தானே இருக்கோம், ட்ரை பண்ணுவோம். இப்பவே சேனல் கிரியேட் பண்ணலாம். உடனே சேனல் நேம் என்ன வைக்கலாம்? ஐஎல்வே யூடியூப் சேனல், இனியன் லாவண்யா யாஷ் அப்படின்னு ஒரு டாஸ்க் அண்ட் ப்ராங்க் சேனல். ஏய் இவாடா. சும்மா தான் இருக்கேன். ஏன் இன்னைக்கு டிம்மா இருக்க? ஒப்பனுக்கு சம்பளம் போடலையா என்ன? சம்பளம்லாம் போட்டாச்சு. நியூ மேக்கப் கிட்ட ஆர்டர் போட்டிருக்கேன், ஆன் த வே. நேற்று நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம்ல, அதுல புதன்கிழமை வீடியோ போடலாம். இன்னைக்கு இருந்தா போடலாம். சரி பார்த்து பண்ணிக்கலாம் விடு. என்னடா நம்ம வீடியோஸ் எதுவுமே சரியா வியூஸ் போகல? வியூஸை விட்றா, கமெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை பாருங்கடா. அப்படி என்ன கமெண்ட்? படிக்கிற கேளுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான். நினைச்சேன்டா. செகண்ட் கமெண்ட், ஐஎல்வைனா என்ன, ஐ லவ் யூவா. ரைட்டு. தேர்ட் கமெண்ட், ப்ரோ நான் ஒரு ப்ராங்க் சொல்றேன் பண்ணுங்க. 3ஆம் தேதி 3வது ஏடிஎம்ல 3 மணிக்கு 3ஆவதா பணம் எடுத்துட்டு வரவங்க கிட்ட இருந்து பணம் புடுங்கிட்டு போயிட்டு 3 நிமிஷம்க்கு அப்புறம் திரும்ப கொடுங்க ப்ரோ. பிரச்சனை தான் ஆயிர போகுதுரா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம், நமக்கு ரீச் தானே முக்கியம். நம்ம என்ன பணத்தை எடுத்துட்டு ஓடவா போறோம், திரும்ப கொடுக்க தானே போறோம்.
நீ கேமரா எடுத்துட்டு போய் இங்க நில்லு. சரி. நீ கேஷுவலா அங்க நின்னுட்டு இரு. நான் ஏடிஎம் போயிட்டு 3 பேர் வராங்களான்னு பார்த்து சொல்றேன். ஒன்று, 2, 3வது ஆள் வந்தாச்சு, ரெடியா இரு. ஐயோ, நான் தான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேனேடா. வேணான்னு இந்த டாஸ்கை கேட்டையா? நீ ஏன்டா பதட்டப்படுற? விட்றா, பார்த்துக்கலாம். சொல்லு. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. அப்பா, எந்த பிரச்சனையும் இல்லையாண்டா? ஆமா. யாராடா இருக்கும்? போச்சுடா டேய், அவ்வளோதான், மாட்டிக்கிட்டோம். டேய் சும்மா இருங்கடா, நான் யாருன்னு போய் பார்க்குறேன். டேய் நம்ம குமாரண்ணா. அண்ணா வாங்கண்ணா. அண்ணா வாங்கண்ணா. என்ன கொஞ்ச நாளா வரலையா? யார் சொன்னா? ஆமாம்மா, கொஞ்சம் குடும்ப பிரச்சனை. என்னன்னு சொல்லுங்கண்ணா. எங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? வாங்கண்ணா, உட்காந்து பேசலாம் எதனாலும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம். ஏதோ காலில் நரம்பு பிரச்சனையாம். இங்கிலீஷில் பேர்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல தம்பி. ஆப்ரேஷன் பண்ணாதான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்குன்னு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தேன். அவள் ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் போகணும்னு இருந்திருக்கு. என் பெரிய பொண்ணை அந்த பணத்தை ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன். அங்கே யாரோ மஞ்சப்பையோட பணத்தை பிடிங்கிட்டு ஓடிட்டாங்க. சரியான நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ண முடியாத போனதுனால என் பொண்ணுக்கு காலும் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல? என் பொண்ணா பிறந்த நிலைமைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு எனக்கு தெம்புலாம் இல்லை தம்பி. ஆனால் பணம் தான் பிரச்சனை, நம்ம வந்து பணம் யார்கிட்டயும் வாங்கிக்கலாம்ல. நானே ஒவ்வொரு வீடாக போய் பாத்ரூம் க்ளீன் பண்ணி ரூம் க்ளீன் பண்ணி பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் தம்பி. என்னை நம்பி கடன் கொடுக்க அந்த நேரத்தில் ஆள் இல்லை தம்பி. சரி வாங்கண்ணா, பாப்பாவை போய் பார்க்கலாம். ஏண்ணா பாப்பாவை ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம், வீட்டில் வச்சிருக்கீங்க? ஏற்கனவே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டல. பணம் கட்டாதனால ஆஸ்பத்திரியிலேருந்து அனுப்பிட்டாங்க. அங்கேருந்து ஒரு டாக்டர் தான் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தான் பாப்பாவை தினமும் வந்து பார்த்துட்டு போகிறாரு. இப்போ அவர் வர நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் வாங்க போகலாம்.
கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சரி பார்த்துக்கோங்கண்ணா, நாங்கள் கிளம்புறோம். அண்ணா, இப்போ பாப்பாக்கு பரவாயில்லல்ல? டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா சாப்பிட்றாங்களா? சரி பார்த்துக்கோங்க. நம்ம விளையாட்டா செஞ்ச ஒரு விஷயம் இன்னொருத்தர் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு பாத்தியா? இனிமே அந்த பொண்ணால நடக்கவே முடியாதுல்ல? இனிமேல் குமாரனாவை பார்க்கும்போதெல்லாம் நம்மளால நம்மளாவே இருக்க முடியாதுல்ல? அது நீங்க தானே? நாங்களா? என்ன சார் சொல்றீங்க? புரியல. இல்ல, என் அம்மா இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா அது காரணமே நீங்களாம் தான். நாங்களா சார்? புரியல, நாங்க என்ன பண்ணோம்? இல்ல, என் அம்மாக்கு அன்னைக்கு ஒரு சர்ஜரி வச்சிருந்தேன். அன்னைக்கு என் பைக் கூட ரிப்பேர் ஆயிடுச்சு. அன்னைக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்த லிஃப்ட்னால தான் என் அம்மா இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு லிஃப்ட் கொடுத்தோமா? இவருக்கு லிஃப்ட் கொடுத்த அன்னைக்கு தான் அந்த பிராங்க் வீடியோவும் பண்ணோம். ஆனா அந்த பிராங்க்னால சார் உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு தோணுது சார். ஒரு நாள்ல செய்யற ஆக்டிவிட்டீஸ்ல ஒன்று நல்லதாவும் இன்னொன்னு கெட்டதாவும் முடிஞ்சா என்ன பண்ணுவீங்க சார்? நம்ம நம்மளோட எல்லார் லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி தான் இருப்போம். நீ சொன்ன பாத்தியா, நல்லது கெட்டதுன்னு 2 விஷயம். அது ரெண்டுமே நம்ம லைஃப்ல ஒரு லெசன் தான். நம்ம செய்யற நல்ல விஷயம் நம்ம லைஃப்ல என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். நம்ம செய்யற கெட்ட விஷயம் நம்ம லைஃப்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுக்கும். அதே போலதான் நம்ம செய்யற நல்ல விஷயத்தினால நம்ம செஞ்ச கெட்ட விஷயத்த சரி செய்யவும் முடியும். இதுதான் லைஃப். திங்க் அபவுட் இட். நம்ம எல்லாரும் யாரோ ஒருத்தரோட கதையில தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதுக்காக நம்ம லைஃபே தப்புன்னு ஆயிடாது. அந்த மாதிரி இவங்க 3 பேர் பண்ண தப்ப இவங்களோட யூடியூப் சேனலை வச்சு சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செய்யற நல்லதுனால நம்ம செஞ்ச தப்ப சரி செய்யவும் முடியும். நேச்சருடைய ரூலே அதுதான். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும். மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து வாழும்போது வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். திங்க் அபவுட் இட்.